சாமி என் வீட்டை மீட்டி தாய்யான்னு கேட்டு வந்தவன் யாரப்பா? வாஜா வாஜா வாஜா. அக்கா உங்களுக்கு திருவண்ணாமலையா? அப்படியா? 1 2 3 4 5 6 7 2 பிள்ளை இருக்கா உங்களுக்கு? 3 பொம்பளை பிள்ளை எத்தனை? 3மே பையங்க தான். சரி கரெக்ட். நீங்கள் அது யாரும் சபா எறப்படி வந்துருச்சா? நல்ல டைம். ஓகே கால் வந்துட்டு வா. ஆம்பளை வெற்றி மாலை கொடுப்பா என் மகனுக்கு. வெற்றி மாலை கொடு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. இந்தாடா உன் வீட்டை மீட்டி தந்துடுறேன். பேங்க் கடனையும் தீர்த்து தரேன். இந்தா பத்திரம் உன் பக்கம் வந்து சேரும். இந்தா மகனே செல்வாக்காக இரு. மாலையை சிதறாம காப்பாற்றணும். 9 வருஷத்துக்கு சக்தி உள்ள மாலை இது. வச்சியா ஓடு சாப்பிட்டு போடா. அறவுரையா விராது. கருப்பசாமிக்கு நாம் எனக்கு ஒரு நிலையான தொழில் வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் யார்? கால் ஒன்று வாடா. எந்த ஊர் உனக்கு? திருவண்ணாமலை. முனீஸ்வரன் வரான். எங்க இருக்கான்? நீ தானே அது? கால் ஒன்று வா. கால் ஒன்று வா. கால் ஒன்று. வணக்கம் அண்ணாச்சி. எந்த ஊர் உங்களுக்கு? கல்யாணம் முடிச்சிட்டியா? இடையில ஒரு பொம்பளை வந்தாளா வேறு? பழகி ஒடி விட்டியா? கால் வந்துட்டு வா. சரி அது எல்லாருக்கும் உள்ளது தான். என்ன அண்ணனுக்கு தெரியாது வருமா? என்ன இப்போ வெண்டியை தாங்க குடிச்சிருவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளாக பொல்லாத கடன்களும் மனவேதனையும் உறவினர்கள் பகையும் உள்வீட்டில் வெறுப்பும் குழப்பமும் நடக்கும். உன்னுடைய வீட்டு சுவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கும். அதை பேணக்கூடிய சக்தி கூட இப்பொழுது உனக்கு இல்லை. அதனால் பெரியோர்களிடமும் உறவினர்களிடமும் கடன் கேட்டாலும் கூட உனக்கு தரமாட்டார்கள். மனக்குழப்பம் நடக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியாக தயவு செஞ்சு. வெந்நீர் உனக்கு என்னடா வேணும் தொழில்? எலக்ட்ரிஷியனில் நீ நிறைய பணம் பெற முடியாது. சலூன் தொழிலை ஆரம்பி. உன் கூட 3 பேர் நின்று பணி செய்யக்கூடிய அளவுக்கு உன் கடையை விவரித்து தரேன். அதில் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். செல்வாக்காக இருப்ப. சொந்த ஊர்லேயே போடு. அதில் பிடிஷனும் சேர்ந்து வை. வெற்றி உண்டு போ. போட்டுக்கோ. போட்டுக்கோ. நல்ல இடம்டா. போய்ட்டோம். அடுத்து பேசுவோம். மனைவியை பற்றியே நான் பேச மாட்டேன்ட்டேனே. அதுதான் உனக்கு வந்து கழிஞ்சிடுதே. அடுத்த வருஷம் பேசுவோம். பொண்டாட்டியை பற்றி அடுத்த வருஷம் பேசுவோம். முதல்ல கையில் நிறைய பணத்தை வை. ஒரு 10 லட்சத்தை கையில் வை. ரெடி பண்ணுவான். பிடியூஷன் படித்த பொம்பளை உனக்கு மனைவியாக வருவா. புரியுதா? அசத்துவம் போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமி கோர்ட்டில் கேஸ் யாருப்பா கிடக்காமல? யாருப்பா அது? நீதிமன்றத்தில் வழக்கு யார்? வாங்கங்க. என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன என்ன கேஸு? யாருக்கலாம்? கால் வந்துட்டுவாங்க. அப்படியா? கேட்டு நாதர் மூடி மேலிருக்கும் நல்லவாமே. சமுதாய கோயில் எங்கப்பா இருக்கு? ஊர் சமுதாய கோயில் குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு? திருவண்ணாமலை. யாரெல்லாம் சேர்ந்து கும்பிட போவீங்க? இப்போ அந்த குடும்பமெல்லாம் ஒற்றுமையா இருக்கா? கால் வந்துட்டு வா. ஏன் கருப்பசாமி அந்த சாமி நமக்கு இப்போ வேணும். 6 மாதம் அவனை பொறுமையாக இருக்க சொல்லி வெற்றியை கொடுக்கணும். வரலாம். 6 மாத காலங்களுக்கு பிறகுதாப்பா உனக்கு அந்த இடத்துக்கு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு உனக்கு சாதகமாக இருக்கும்.
அதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே வேதனைப்பட்டது உண்டு. இன்னும் அந்த பாதிப்புகள் வருமா? அப்படி அந்த தீய சக்திகள் தொடர்ந்து இருக்கா? அதெல்லாம் முடிந்து விட்டதாங்கிற ஒரு குழப்பம் உன் வீட்டில் இருக்கு. உண்மையா இல்லையா? அவைகளை நீக்கி தாரேன், தொழிலை உருவாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? புரியல. எந்த கோயில் இடம்? சரி, நீ வந்த உடனே நான் ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு பாடினேன். நீ தான் காத்துல வாங்கல. எடுத்த உடனே சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் எங்க இருக்குன்னு கேட்டேன். நீ அதுக்கு ஒழுங்கான பதில சொல்லல. ஆனா சிவன் கோயில் இடத்துல நீ கட்ட போறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? இந்தா அரசு உனக்கு அதுக்கு அனுமதி கொடுக்குமா? அந்த கோயில் வளரும், வெற்றியாகும். இந்த பக்கத்தில் வா, ஜெயிச்சு தரப்பா. நல்லா இருக்கு. உனக்கு ஞானமும் கிடைக்கும். சென்று வா மகனே, சென்று வா. சாப்பாடை முடிச்சுட்டு போ. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. சாமி, என் பிள்ளைகளில் ஒருத்தருக்காவது அரசாங்க வேலை வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என் பிள்ளைகளில் ஒருவருக்காவது அரசாங்க வேலை வேண்டும்னு கேட்டவங்க யாரது? அடுத்த பைசில் திருவண்ணாமலை பகுதி வீடு நிலம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? வாப்பா. என்னென்ன குழப்பம்? பிறந்ததுலேருந்து தாய் தப்பனை எதுவும் சொல்லல. நானே ஓய்ச்சி சம்பாதிச்சேன். சரி, வீடு நிலம்லாம் எங்கே இருக்கு? உள்ளூரில் அங்கேயே இருக்கு. அதில் உங்களுக்கு உரிமை இல்லையா? உள்ளே கிடையாது. சரி வாங்க, கால் அனுப்புவாங்க. இன்னொரு தரம் வரலாம். இப்போ உனக்கு தொழில் கொடுக்கும்படி உத்தரவு. நிலபுலன்களை நீ தலையிட்டால் சட்டப்படி உனக்கு எதிரியாக மாறுவார்கள். அதில் பிரச்சனைகள் வரும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன், உன் நேமே இல்லை. என்னடா பண்ண போற நீ? உன் பேர் இருக்காடா அங்கே? நொல்ல காலன்ட்டு பையன் பிள்ளைகள் பாவம் செய்வதும் உண்டு, பெரியோர்கள் குற்றம் புரிவதும் உண்டு. எல்லாரும் சுத்தவாளிகள் இல்லை இந்த உலகத்தில். என்ன உண்மையா இல்லையா? உனக்கு தொழிலை வளர்த்து தரேன், சொந்தமாக உனக்கு சொத்து நிலப்புல நான் வாங்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா உன் பிள்ளைகள் ஐஸ்வர்யமாக வளரும், உனக்கு தொழிலும் வருமானமும் பெருகும். வெற்றி அடைவாய் மகனே, சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்துட்டு போனது நல்லா இருக்கும்னு நீ சொல்லுவ. போ. கர்மசாமிக்கு. அப்படியாக சாமி. சாமி, என் குடும்பத்தில் கடன்களும் மனவேதனையும் இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? வாடா. எந்த ஊர்? திருவண்ணாமலை. ஒன்று மெயின் ரோட் வந்து இடது பக்கம் உள்ளே போகுது. குளம் 6 கிட்ட. மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனால் ஒரு கிராமம் தான் உங்கள் ஊர். அப்படியா? போகிற வழியிலே கோயிலும் சிறு கிராமங்க ஊர்களும் இருக்குது. ஒரு குளமும் கிடக்கு. சரானா கால் வந்துட்டு வா. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாப்பா, பா பா அப்படின்னு நின்றுக்காங்க. உட்காருடா. என்னடா வேணும் உனக்கு? யார் வாங்கியிருக்கா? யார் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கா? யூரின் ஒழுங்கா போகுதா? காலில் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான், சும்மா நினச்சிட்டிய? வாடா தம்பி, உட்கார். உங்களுடைய சொத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களால் நீதிமன்ற வழக்கும் செய்வனை இவனை கோளாறுகள் நடந்து இந்த வாரிசுகளை வாழ வைக்கக்கூடாது என்ற ஒரு தடைகளாக்கப்பட்டது. அதனால் 3 ஆண்டு காலங்களாக மனவேதனையும் உடல் நோயும் வருமானம் இல்லாத வேட்கையும் அமைதி இல்லாத குழப்பமும் வீட்டுக்குள்ள நடக்கும். நடக்கா? கால் வந்துட்டு.
கேள்வி பார்ப்போம். கொல்லிமலை போயிருக்கேடா தம்பி? போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியும். ஏன்டா ஆசைப்பட்ட? போக முடியும். அங்கே எதுக்கு ஆசைப்பட்ட? அதுக்கு எனக்கு விளக்கம் வேணுமே. அங்கே யாரை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்ட? சிவபெருமானை பார்க்கறதுக்காக, அரப்பளி ஈஸ்வரரை பார்க்கறதுக்காக. அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது, அதை பற்றி தெரியுமாடா உனக்கு? ஆகாய தீர்த்தம். தீர்த்தத்துக்கு சிறப்பு பெயர் வில்வில் தீர்த்தம். என்ன தீர்த்தம்? 1260 அடிகளுக்கு கீழே அந்த தீர்த்தம் இருக்குது. நான் போய் அந்த தீர்த்தம் எடுத்து வந்தேன் 2002. கண்ணை மூடு. இப்போ இருக்கக்கூடிய உன்னுடைய உடல்நிலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சூழ்நிலையும் நீக்கி நீதிமன்றத்தில் வெற்றி உண்டு மகனே, வயிறார உண்டு போ. கருப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம். வணக்கம் அண்ணாச்சி. பையன் மூத்தவன் எங்கே இருக்கான்? பிஸ்னஸ்லேயே இருக்கா சாமி. சரி கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க. சரி. சின்னவனும் ரெண்டாவது பையனுக்கு 8 மாசமா இருக்கு. சின்னவனுக்கு தான் பொண்ணு பார்த்தோம், சரி அமைய மாட்டேன். பையன் அவனே ஒரு பெண்ணை பார்த்தா நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிட வேண்டியதானே? அவன் உண்மனதுக்குள்ள அப்படி இல்லையே, அதான் கேட்டேன். நீங்கள் தான் மாற்றி கொடுக்கணும். காலில் வந்துட்டு வாங்க. உன் பையனுக்கு ஆவணி மாதம் கல்யாணம் நடக்கும். உங்கள் இஷ்டப்படியே நடத்தி வச்சு தரேன். இப்போ பெரியவன் நடத்தக்கூடிய பிஸ்னஸில் கொஞ்சம் பண நஷ்டமும் மன வருத்தங்களும் நடந்துக்கிட்டு, அதனால் அதையும் நான் மீட்டி தரேன். அமாவாசைக்கு முதல் என்னையை வந்து பார், நீ ஜெயிச்சிருவேன். பிள்ளை குட்டிகளை அரும்பு உதிராமல் காப்பாற்றுறேன். இந்தா பணம் பெருகும். வேறு என்னமா வேணும்? ஈரக்குறை வலி இருக்க தீர்த்துருவோம் போ. கருப்பசாமிக்கு திருவண்ணாமலை இஸ்லாமிய பெண் மக்கள். யாரது? இஸ்லாமிய மக்கள். இங்கே திருவண்ணாமலையா? செய்யாறு. திருவண்ணாமலை காஞ்சி செய்யாறு அந்த ஏரியாவா? அது திருவண்ணாமலை மாவட்டமா? சரி, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம். என்ன வேண்டுமப்பா? பக்கத்தில் வாங்க, கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காருங்க. அவளுடைய பிளட்டை பார்த்தேன், எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சிருக்கு. உடல்நிலைகள் உயிர்கண்டம் வராத அளவுக்கு காப்பாற்றி தந்தா போதுமா? காப்பாற்றிடலாம், கவலைப்பட வேண்டாம். வேற என்ன வேண்டும்? வேற கிட்னி மாற்ற வேண்டிய அவசியத்துக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போதைக்கு 27% தான் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டால் சரியாகும். வேறு கிட்னி மாற்றணும் என்பது டாக்டர்களுடைய ஆசை, என் ஆசை அல்ல. அதனால் கொஞ்சம் வேறு வகையில் மருத்துவம் பார்த்தா உன் பிள்ளையை காப்பாற்றி வச்சிடலாம். ஆப்ரேஷன் இல்லாத மருத்துவம், மருந்து மாத்திரையால் நல்லாகும். மருந்து மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, சாப்பிட்டு தான் இருக்கிறேன். அது என்னைக்கு டயாலிசிஸ் போனோடனே போய் தான் ஆகும், இல்லைன்னா நீங்கள் கிட்னி மாற்றி ஆகணுன்றாங்க. கால் வந்துட்டு வேற ஒரு டாக்டரை கொஞ்சம் போய் செக் பண்ணுங்களேன். ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. சிஎம்சி பார்த்தேன், மெட்ராஸ் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் பார்க்குறேன், 3 ஹாஸ்பிட்டல்.
மதுரையில் கூட வந்து பார்த்துட்டு போனேன், அங்கேயும் மாற்றி தான் ஆகணும்னு சொன்னாங்க. ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல் சென்னை அங்கேயும் அதெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாம் என் அம்மா தான் கொடுக்குற மாதிரி கிட்னி ஒன்று பக்கத்தில் வாங்க. கொடுக்குற மாதிரி. ஒன்றும் இல்லை, 62 நாட்களில் அந்த பிள்ளைகளுடைய கிட்னிக்கு உங்களுக்கு மறுதளிப்பான பலன் கிடைக்கும். எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்து வரும். வெற்றி பெறும். 62 நாட்கள். அடுத்து அதை பற்றி பேசுவோம். முதல்ல இதை செஞ்சு காப்பாற்றி கொண்டு வருவோம். வந்தோன்னே பிள்ளை எங்கே கூட்டுவோம். இது செஞ்சால் தொழிலில் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் பணம் தந்துட்டேன், உன் கஷ்டம் தீர்ந்தாச்சு. வயிறார சாப்பிட்டு போங்க. நல்லா கருப்பசாமிக்கு சேலம் 62 நாள் கால அவகாசம் இருக்குது. யாருமே அவசரப்பட வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் க்ளீனாக இருக்கும். எஸ், முடிவெடுக்கலாம். 62 நாட்கள் நல்லா இருக்கும். புண்ணியமடைங்க, உங்கள் பிள்ளை நல்லா வந்துடுவா. என் கோயிலுக்கு என்னை பார்க்க வருவா. போதுமா? முதல்ல அவள் வந்துடட்டும். பார்த்துட்டு தான் நான் ஆப்ரேஷனுக்கு போவேன். ஏற்பாடாகுங்க. 62 நாள் கால அவகாசம். சேலம் எல்லை, சேலம். சாமி, எனக்கு ஒரு பெண் கிடைக்கணும், கல்யாணம் முடிக்கணும். சும்மாவே இருந்தா எப்படி? ஏய் பிள்ளைங்களா, நானா பிள்ளை காக்கேன், இந்த பிள்ளைய காக்கான். நல்ல காலில் வந்துட்டு வாடா. நல்ல காலில் தான் விழுத. நல்ல காலில் விழுந்துட்டு வா. உனக்கு சேரமாடா தம்பி. அப்பக்கடை அன்ன கிளி. சும்மா பாட்டு பாடுறதுன்னு நினைக்காத, காரணம் இருக்கு. ஏய் இல்லடே, வேற என்ன விசேஷங்கள்? பெண்ணு பார்த்தியா? புரோக்கர் வந்து காசு வாங்குறாரு, செட்டே பண்ண மாட்டேங்குது. பொண்ணை உனக்கு பிடிக்கும், பொண்ணுக்கு ஒன்றை பிடிக்க மாட்டேங்குது. பெண்ணு வீட்டுக்காரங்க சரிங்க ஆமாங்க கலைசியை பார்த்தா பேசுறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது. இந்த குழப்பம் நடக்கு. 1 2 3 4 வைகாசிக்குள்ளே ஒரு நல்ல பெண் உனக்கு மனைவியாக வருவா. ஐஸ்வர்யமாக உன் வாழ்க்கை இருக்கும். கால் ஒன்று எல்லாம் சேலமா நீங்கெல்லாம்? இந்தா மகனே, ஐஸ்வர்யமாக வாழ்வேன். நல்லா இரு. என் மேலே வழக்கு போடாமல் பார்த்துக்கோங்க. வழக்கு வராது. நீ நினைக்கிற சர்டிஃபிகேட் சான்றெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. போ. அப்புறமேட்டு இது என் மொத்த பண்டேட்டு பாட்டு விட்டுறது நீக்கிறதுக்கு லெட்டர் அனுப்பியிருந்திருக்கிறேன். ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. அடுத்த மெசேஜ் உனக்கு சக்ஸஸ். கருப்பசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? சேலம் கல்யாணம் சொந்தம். வாங்க வாங்க. அடுத்த பைசில் தொழில் சம்பந்தமாகவும் தன் மருமகள் சம்பந்தமாகவும் கேள்வி கேட்டு வந்தது. கையில் மாலையோடு வச்சிருக்கிறேன். வாங்க கால் ஒன்று. என்னம்மா வலிக்கு எனக்கு? அப்பா, உங்கள் அப்பன் சொல்லக்கிட்ட எப்படி வந்த? சோசியம் சாமியார்கள் பிடிக்காத எப்படி ரெடியாகி வந்தே? உட்காருங்க. சரி, அங்கே போயாவது என்ன நினைக்காலும் பார்ப்போம்னு நினச்சி வந்தான். என்ன பண்ணணும்ப்பா உங்களுக்கு? பெரிய பெரிய கல்யாணம் ஆகி தனியாக இன்னும் கூட்டிகிட்டு அந்த குடும்பம் ஒன்று சேர 1.5 வருஷம் ஆகும். நீ அதை இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு சஞ்சை போட்டனா மீண்டும் பிரிவு கூடும். அதனால் டைம் இப்போதைக்கு நல்லா இல்லை. 1.5 வருஷம் விட்டு கொடுப்பாயாக. அடுத்து என்ன வேணும்? கல்யாணம் சின்ன பையன் கல்யாணம். கண்ண முடினே. என்னடா தொழில் பார்க்க தம்பி? யா சரி. உன் பேர் என்ன? நீ செலக்ட் முடியா? நாங்கள் பெண் பார்க்கணுமா? பெரியவங்க பெண் பார்க்கணுமா? நீயா பார்த்துக்கிட்ட போறியாடா? நீயே பார்த்துக்கிட்டியா? கட்டிக்காரன் பார்த்தியா? பார்க்கட்டும். ஐடி படிக்கிறதுனால அவனுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். ஆன்லைன்லேயே பார்த்துடலாம். என்னடா உண்மை தானேடா? கால் வந்துட்டு வாங்க. கோபியர் கொஞ்சம் ரமண கோபால கிருஷ்ணா. ஆடி அமாவாசைக்குட்பட திருமணம் நடக்கும்.
அந்த திருமணம் நடந்த பிறகும் குடும்பத்தோடு ஒட்டியிருக்க மாட்டான், தனி குடித்தனமாகவே வாழ்வான். திருமணம் முடித்த 3 வருடங்களுக்குள்ள தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவான். பல லட்சங்களை சம்பாதித்து பெற்றோர்களுக்கு பண உதவி செய்வான். ஆனால் பக்கத்தில் வச்சுக்கிடலாம் நினைத்தால் அமைதி குறையும். இந்த பிறவியில் இதுதான் உன் வாழ்வு. அதனால் ஆடி அமாவாசைக்குள்ளே கல்யாணம் முடிச்சு தரேன். வெளிநாடு சொந்தமான தொடர்பு கிடைக்கும். இந்தா உன் கடன்கள் தீரும், உன் பிள்ளைகளை நல்லா அரும்புதராமல் காப்பாற்றுறேன். பக்கத்தில் வாப்பா. வெற்றி உண்டு மகனே. நல்லா ஐஸ்வர்யமா இருடா. கர்மசாமிக்கு அப்படியா? சேலம் தொழிலை வலியுறுத்தி, தொழில் எனக்கு தடையாக இருக்கு, அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? கனி கொடுத்தவங்க தான் வரணும். கனி கொடுத்தவர்கள். நீ கனி கொடுத்தியா? என்ன தொழில் பார்க்குறேன்? அதான் அண்ணாச்சி நில்லுங்க. நம்ம ராஜிபுரம் அண்ணாச்சி தானே நீங்கள்? நில்லுங்க. நேற்றே நீங்கள் வருவதாக சொல்லிட்டாங்க எனக்கு. உட்கார். கண்ண முடுறா தம்பி. 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைஞ்சிருப்ப. அடுத்தவங்களுக்கு உதவி, அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் நீ இதுவரை நல்லா இல்லை. இதனால் உன்னுடைய வீட்டுக்குள்ளேயும் மன வருத்தம், வீட்டை விட்டு வெளியில் போய் தொழில் பார்க்கலாமாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு. ஆமாம், அதனால் வேறு தொழிலை நீ செய்யலாம். 3 மாத கால அவகாசத்தில் தொழில் அமையும். அதுக்குரிய பண உதவியும் கிடைக்கும். வெற்றி அடைவாய். நல்லா இருக்கும். அதை மட்டும் பேச்சே இல்லையே. அடுத்த பேச்சில் பார்ப்போம். கர்மசாமிக்கு கரூர் ஐடியா. கரூர் யார் உண்டுமா? கரூர் கரூர் இருக்காங்க. கரூர் கரூர் பகுதி. அண்ணாச்சி இங்க வாங்க. அங்க வேலை தாத்தா வாங்க உட்கார சொல்லு. டேய் அங்க உட்காருங்க. அக்கா நீங்க வாங்க. அங்க உள்ள உட்காருங்க. கரூரா? அப்படியா? கரூர் கால் சொல்லலாம். யாரெல்லாம் வந்தீங்க? கனி கொடுத்தீங்களா? கால் சொல்லலாம். பூ மாலை உட்காரலாம். பெரியவங்க யாரும் கேட்கறதுக்கு உன் கூட வரலையாம்மா? அவங்கள வர சொல்லுமாங்க. என் கரூர் அக்கா, அவள் பேர் என்ன பேர்? விலாசினி. விலாசினி யாருமா? விலாசினி கரூர். வர்றேன் வரட்டும். என்ன காரணம்? ஃபஸ்ட்டு வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை, கால் ஒன்று வா. புரியுதா நான் சொல்கிறது? கழுத்தில் போட்டிருந்த ஒரு மாலை அழுந்து விழுந்துருச்சு.